ஒரு டேஸ்ட்டான சொரக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு, அது கூட 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நிலக்கடலை ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் தேவையான அளவு சேர்த்திட்டு, லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு கையளவு தேங்காய் துருவல் சேர்த்திட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, இதை தனியாக ஆற விட்டுறலாம். அடுத்து வேறொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு பச்சை வாசனை போனதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு சுரக்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுறலாம். காய் வேகிறதுக்குள்ளே வறுத்து வச்சுருந்தா மல்லி சீரகத்துக்கு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் நிலக்கடலை சேர்த்திருக்கனால குழம்பு கெட்டியாகும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் காய் வேகிற அளவுக்கு விட்டுறலாம். கடைசியாக மல்லித்தலை தூவினா சூப்பரான ஒரு டேஸ்டியான சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிரும்.